வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உக்ரைனில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்த மாஸ்கோ பரிசீலித்து வருவதாக அமெரிக்கா எச்சரிக்கை. குடியிருப்புகள் மீது ரஷ்யா தாக்குதலை அதிகரிக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க உக்ரைன் வலியுறுத்தல். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தொடர்ந்து எரியும் காட்டுத்தீ. 1,00,000 ஏக்கரில் மரங்கள் எரிந்து சேதம். நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நம் முன்னேற்றத்திற்கு உதவும். உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி நீரை சேமிக்க பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நீர்வழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். நீர் மேலாண்மை நிபுணர்கள் கருத்து. இலங்கையில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி எதிரொலி. தமிழகத்துக்கு படையெடுக்கும் இலங்கை தமிழர்கள். தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் நுங்கு விற்பனை அதிகரிப்பு. உடல் வெப்பத்தை குறைக்க உதவும் என்பதால் நுங்கு வாங்க மக்கள் ஆர்வம். தருமபுரி மாவட்டத்தின் வறண்ட விளை நிலங்களில் மரப்பயிர்கள் வளர்ப்பு. மேனுவல் சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் விவசாயிகள். கொடுக்கா புளியங்காய் மரங்களை வளர்க்க தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை. விளைச்சல் அமோகமாக உள்ள நிலையில் கிலோ 300 ரூபாய் வரை விற்பனை. தஞ்சையில் கொள்முதல் செய்யப்பட்ட 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் நெல் மூட்டைகளுடன் 15 நாட்களாக காத்திருக்கும் விவசாயிகள். குமரி வாழ்வச்ச கோஷ்டத்தில் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் மாசடையும் குளம். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் நிதி திரட்டி கால்வாயை தூர்வாரிய பொதுமக்கள். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேசத்தை 110 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபாரம். அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த 2 இந்திய வீராங்கனைகள். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா 6வது வெற்றி. சதம் விளாசி ஆட்டநாயகி விருதை தட்டிச் சென்றார் ஆஸ்திரேலிய கேப்டன் மெக் லேனிங். குடியிருப்புகள் மீது ரஷ்யா தாக்குதலை அதிகரிக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க உக்ரைன் அரசு அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக தலைநகர் கியூவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் 27வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினுடன் நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். உக்ரைனின் மரியபோல் நகரில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக வெளியேறவும் அங்குள்ள மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரவும் ரஷ்யா அனுமதிக்க வேண்டும் என உக்ரைன் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் காட்டுத்தீ சில இடங்களில் தொடர்ந்து எரிந்து வருகிறது. இதில் 100கணக்கான வீடுகள், அலுவலகங்கள் தீயில் சேதமாகின. சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தற்காலிகமாக அப்பகுதிகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த சில வாரங்களில் மட்டும் 1,00,000 ஏக்கர் நிலம் எரிந்ததாக அரசு தெரிவித்துள்ளது.
my parents taught me that unlike the many barriers. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக கெட்டான்ஜி பிரவுன் ஜாக்சன் என்கிற கருப்பினத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்நாட்டு வாஷிங்டன் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தெரிவித்துள்ள அவர் தான் 10 ஆண்டுகளாக நீதிபதியாக இருந்து கொண்டிருப்பதாகவும் சார்பில்லாமல் நீதி வழங்கி வருவதாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். Over these past 246 years. சீனாவின் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 ரக விமானம் அந்நாட்டின் குன்மிங் நகரிலிருந்து வுஜே நகருக்கு சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள போயிங் ரக விமானங்களை கூடுதல் கவனத்துடன் கண்காணிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 967 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தாத நிலையில் இன்று லிட்டருக்கு 76 காசுகள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு பேரல் $81.6 இருந்த பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கடந்த 4 மாதங்களில் 45% அதிகரித்து தற்போது ஒரு பீப்பாய்க்கு $118.5 உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் இந்த விலை உயர்வு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதி செய்வது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் பிப்ரவரி 1 முதல் மார்ச் 11ஆம் தேதி வரை உக்ரைனிலிருந்து 90 விமானங்களில் 22,500 மாணவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் என மக்களவையில் மத்திய விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் இந்த ஆண்டு கடுமையான வெப்பம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மின்சார தேவை 8000 மெகாவாட்டிற்கு அதிகமாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை டெல்லி மின்சார வாரியம் மேற்கொண்டு வருகிறது. மாநிலங்களவையில் பேசிய குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் தண்ணீரை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நம் முன்னேற்றத்திற்கு உதவும் என்று உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி நீரை சேமிக்க பிரதமர் மோடி நாட்டு மக்களை வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகள் மீது மின்சாரம் கொண்டு தாக்கியதாக 48 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 99 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவைகளின் வாழ்விடங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய வனத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே மக்களவையில் தெரிவித்தார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஹாமில்டனில் நடைபெற்ற வங்கதேசக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்தது. 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய வங்கதேச அணி 40.3 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து சுருண்டது. ஸ்னே ராணா 4 விக்கெட்டுகளும் பூஜா கோஸ்வாமி தலா 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். அரை சதம் அடித்த யஸ்திகா பாட்டியா ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக வெலிங்டன் பேசின் ரிசர்வ் மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்கள் முடிவில் 271 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா 45.2 ஓவர்களில் 272 இலக்கை துரத்தியது. 135 ரன்கள் விளாசிய மெக்லேனிங் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். நடப்பு மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் முதலிடத்தை 2 இந்திய வீராங்கனைகள் பகிர்ந்துள்ளனர்.
வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்னே ராணா 4 விக்கெட்டுகளையும் பூஜா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் இருவரும் தொடரில் இதுவரை 10 விக்கெட்டுகள் வீழ்த்தி அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் நியூசிலாந்தின் டகுகு, வெஸ்ட் இண்டீஸின் ஹெய்லே மேத்யூஸ், தென்னாப்பிரிக்காவின் மாரிசேன் கேப்புவுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். மரப்பயிர்களை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தருமபுரி விவசாயிகள் கோடை காலம் தொடங்கியுள்ளதால் அதிகரித்துள்ள நுங்கு விற்பனை, வேளாண் பட்ஜெட்டில் திருப்தி இல்லை என கூறும் உப்பள தொழிலாளர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் தமிழகத்திற்கு இலங்கை தமிழர்கள் வர தொடங்கியுள்ளனர். இலங்கையில் கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அகதிகளாக தமிழகத்துக்கு படையெடுத்து வரும் சூழல் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் தனுஷ்கோடி அடுத்த 3ஆம் தீரை பகுதியில் 6 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் இலங்கை தலைமன்னார் யாழ்ப்பாணத்தில் இருந்து அகதிகளாக தமிழகத்துக்கு வந்தது தெரியவந்துள்ளது. 6 நபர்களையும் இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணை நடத்திய பின்னர் மெரைன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனால் வந்தோன்னா விலைவாசிகளை கூட இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்கிறவங்களே கஷ்டப்படுறாங்க அங்கே. ஆனால் என் ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் 2 பிள்ளைகளோடையும் ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது, ஒரு வேலைக்கு போய் உழைச்சி பிள்ளைகளை பார்க்கணும் வளர்க்கணும்னு நினச்சா கூட எங்கள் தாய் தப்ப எனக்கு அங்கே இல்லை. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதலால் பருவமழை அதிகமாக பெய்வதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணை இயக்குநர் பாலச்சந்தர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பருவநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சென்னை வானிலை ஆய்வு மைய துணை இயக்குநர் பாலச்சந்திரன் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலநிலை என்பது மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்துடன் தொடர்புடைய விஷயம் என தெரிவித்தார். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா இருக்கக்கூடியது பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமயமாதல். இதனால என்ன ஆகுதுன்னா பலவிதமான நிகழ்வுகள் ஏற்படுகிறது. இப்போ குறுகிய காலத்தில் அதிகபட்ச மழை உருவாகுது, கடும் மழை வருகிறது. அப்புறம் பருவமழை பார்த்தீங்கன்னா 2015 வெகு அதிகமாக, இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது. புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் 30ஆம் தேதியன்று கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது 2022-2023 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை குறித்த மசோதாவினை சட்டப்பேரவையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அலுவலர்களும் அன்றைய தினத்தை முடித்துவிட்டோம். அன்றைய தினமே சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைத்தோம். அக்கூட்டத்தொடரின் தொடர்ச்சியாக 2வது கூட்டத்தொடரின் 2வது பகுதியாக சட்டப்பேரவை வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை மீண்டும் கூட்டப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கரந்தை பூக்குளம் பகுதியில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் வெயிலிலும் மழையிலும் நனைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் குடோனிற்கு கொண்டு செல்லப்படாமல் தார்பாய் கொண்டு மூடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அவங்க 2 ஏக்கர் 3 ஏக்கர் எல்லாம் சிறு விவசாயம் தான், பெரிய விவசாயம் கிடையாது. அது முதலமைச்சர் பாதையில் என்ன பண்ணுமோ அதை செஞ்சு விடுங்க. தேவலாம் எல்லாம் நகையை அடை வச்சு பிரைவேட்டில் பேங்கில் அடை வச்சு இப்போ பயனட்டுக்கிட்டு இருக்கான். வேறு ஒன்று நட்டு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 20 நாள் இப்போ டெய்லி நெல் காய வைக்கிறது, மூடுறது, துறக்குது. அது 10 பேர் ஆட்சியில் நெல் போடுறது தான் சார் எங்கள் இதில் நடக்குது. இதெல்லாம் மூட்டை டிஎன்சி மூலம் லோடு ஏற்ற மாட்டாங்க. வெளியில் இப்போ நெல் போக முடியுது, எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு அது பார்த்து முதலமைச்சர் பார்வையில் என்ன பண்ணுமோ அதை செஞ்சு உண்டா தேவை. நான் அறுத்தாந்து கொட்டி இப்படி மாடு ஆடுமா முச்சை கொடுக்குது. மழை பெஞ்சா பள்ள இடத்துல கொட்டி வச்சிருக்கேன். பள்ளத்தில் ஆற்று ஓரத்தில்
அந்த தண்ணி ஒடிஞ்சால் அந்த தண்ணியை நெல்லை மிதக்கும். நான் என்னங்க செய்ய முடியும்? எவ்வளோ வட்டிக்கு வாங்கி போட்டு நட்டு கோயிலுக்கு குத்தகை கொடுத்து எனக்கு என்ன மீதிப்பட போகுது? இருசக்கர வாகனங்களில் பள்ளிக்கு வரும் மாணவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க கூடாது என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவதும் அதை அனுமதிப்பதும் விதிமீறல் என்றும் சட்டப்படி குற்றம் என்றும் சுட்டிக்காட்டிய பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் பைக் ஓட்டுவதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அனுமதிக்க கூடாது என்றும் கூறியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் சிறியதும் பெரியதுமாக 8 அணைகள் உள்ளன. இருந்தபோதும் மாவட்டத்தில் உள்ள பெரும் பகுதி விளைநிலங்கள் கோடை காலத்தில் பாலைவனத்திற்கு நிகராக வறண்டு காணப்படுகிறது. பயிர்களில் ஏற்படும் நோய் தாக்குதல், விவசாய பணிகளுக்கான ஆள் பற்றாக்குறை, வனவிலங்குகளால் ஏற்படும் சேதம் போன்ற சவால்களால் விவசாயிகள் பலரும் மரப்பயிர் விவசாயத்திற்கு படிப்படியாக மாறி வருகின்றனர். சொட்டு நீர் மாதிரி திரி போட்டு ஊற்றுறோம். அது 2 லிட்டர் தண்ணி தான் பிடிக்குது. அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் அது சொட்டு சொட்டாக ஒழுகிறதுனால தண்ணி 3 மணி நேரம் வரைக்கும் தாக்குது. அந்த இலையை போட்டு மூடி விட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஈரம் இருக்குங்க சார். தண்ணி நாங்கள் மற்ற நேரத்தில் பார்த்தோங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு குடம் ஊற்றணுங்க. எட்டுன்னு வந்து உழைப்பு வந்து வீணாகுதுங்க. தண்ணியும் வந்து அதிகமாக விரையும் ஆகுதுங்க. இப்போ இந்த மாதிரி ஊற்றுறதுனால தண்ணி சேமிப்பாகுது, உழைப்பும் வந்து கம்மியாகுதுங்க. எங்களுக்கு வந்து வேறு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைமு நிறைய நேரம் கிடைக்குதுங்க. கடும் வறட்சிக்கு இலக்காகும் பென்னாகரம் வட்டத்தில் உள்ள சில விவசாயிகள் பிளாஸ்டிக், குடிநீர் பாட்டில்கள், பழைய மண் சட்டிகள் போன்றவற்றின் அடிப்பகுதியில் சிறிய துவாரமிட்டு அதன் வழியே துணியாலான திரியை செலுத்தி தண்ணீர் துளி துளியாய் வேர்களுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்கின்றனர். இந்த தண்ணீரை எந்த அளவிற்கு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தொழில்நுட்பத்தை வந்து அனைவருமே பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களில் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்படி குறைந்த தண்ணீரில் நம்மளுடைய தேவைகளை, வருமானத்தை பெருக்குவதற்கு நீண்டகால ஒரு திட்டமாக இதை நாம் பார்க்கிறோம். இதனை நடைமுறைப்படுத்த அனைத்து விவசாயிகளும் முன் வந்தாக்க வந்து நிச்சயமாக தண்ணீர் தேவை என்பதை சிக்கனமாக பயன்படுத்துவோம், தண்ணீர் தேவை குறைத்துக் கொள்ள முடியும். தருமபுரி விவசாயிகள் மேற்கொள்ளும் இந்த முறையால் குறைந்த தண்ணீர், குறைந்த ஆள் தேவை, குறைந்த நேரம் ஆகியவற்றை கொண்டு செடிகளை பராமரிக்க முடிவதாகவும் இதனை எல்லோரும் பின்பற்றினால் தண்ணீர் வீணாகாமல் பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடியில் கோடை வெயிலின் தாக்கத்தால் நுங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ள மருத்துவ குணங்கள் நிறைந்த பனை நுங்குகளை பொதுமக்கள் விரும்பி வாங்கி செல்வதால் அதன் விற்பனை சூடுபிடித்துள்ளது. குளிர்பானங்கள் மீதான மோகம் குறைந்து நுங்கினை மக்கள் அதிக அளவு வாங்கி செல்வதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி அருகே பாலம் இல்லாததால் இறந்தவர் சடலத்தை லாரி டியூபில் கட்டிய ஆற்றை கடந்து மயானத்திற்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்துள்ள நாகர்கூடல் பகுதிக்குட்பட்ட கழனிக்காட்டூரில் மயானம் செல்ல வசதி இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக கழனிக்காட்டூர் பகுதியில் நாகாவதி அணை ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதியில் கொடுக்கா புளியங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் மரங்களிலிருந்து கொடுக்கா புளியங்காய்களை அறுவடை செய்து விவசாயிகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்து வருகின்றனர்.
கிலோ 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனையாகி வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், பெரியோர்கள் என அனைவரும் விரும்பி வாங்கிச் செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது பேக்கிங் செய்தும் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் கொடுக்காப்புளியங்காய் மரங்களை தோட்டப்பயிராக சாகுபடி செய்து பயன்பெறலாம் என்று தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். தமிழக அரசு சார்பில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் எந்த அறிவிப்புகளும் இல்லை என தூத்துக்குடி மாவட்ட உட்பட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சொல்லத்தான் செய்கிறாங்களே வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எதுவும் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு தொழிலாளிகள் போகிறோம், இப்படி தான் பாருங்க போகிறாங்க, அவங்கவுங்க எதுக்கு சொல்கிறாங்க. சொன்னதோடு முடிஞ்சு போய் நிவாரணம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த பேச்சோடு முடிஞ்சிடுது. இன்னும் அந்த 5 வருஷ காலத்துக்கு என்ன தான் ஓட போகுதோ, என்ன தான் செய்ய போகிறாங்களோ, 30 லட்சக்காரங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. தேனி முல்லை பெரியாறு அணைக்கு செல்லும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களிடம் கேரள போலீசார் கெடுபிடி காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. அணைக்கு அன்றாடம் பணிக்கு செல்லும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு தேக்கடி படகுத்துறையிலும் வல்லக்கடவு சோதனைச் சாவடியிலும் கேரள முல்லை பெரியாறு அணை காவல் நிலைய போலீசார் புதிதாக பதிவேடுகள் வைத்து பராமரித்து வருவதாகவும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மிளகாய் செடிகள் நன்றாக வளர்ந்து மகசூல் நிலையை அடையும் தருணத்தில் செடிகளில் இலை சுருட்டல், இலைகளில் பழுப்பு நோய், பூக்கள் கருகுதல் உள்ளிட்ட நோய் தாக்கத்தினால் விளைச்சல் குறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் தேங்காய் விளைச்சலும் வரத்தும் அதிகரித்து வருவதால் விலை குறைந்து வருகிறது. 12 ரூபாய் வரை விலை போன தேங்காய் தற்போது 9 ரூபாய்க்கும் கீழ் குறைந்துள்ளது. தேங்காய் விலை குறைவதை தொடர்ந்து கொப்பரை பருப்பு விலையும் சரிந்து கொண்டே வருகிறது. இதனால் கவலையடைந்துள்ள உற்பத்தியாளர்கள் கொப்பரைக்கு உரிய விலை கிடைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை திருப்புணவாசலில் உள்ள மன்மத சுவாமி காமன் பண்டிகையை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி வரத்து குறைந்ததால் 1100 பருத்தி மூட்டைகள் 42 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. RCH ரக பருத்தி குவிண்டால் ஒன்று ரூபாய் 9,109 முதல் ரூபாய் 10,996 ரூபாய்க்கும், வரலட்சுமி MCH ரகம் குவிண்டால் ஒன்று ரூபாய் 8,900 முதல் 11,209 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இன்று உலக தண்ணீர் தினம். தூய்மையான நீரின் முக்கியத்துவம், அதை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கள்ளக்குறிச்சியில் தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார். தண்ணீரின் முக்கியத்துவம், மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து பதாகைகள் ஏந்தியவாறு கள்ளக்குறிச்சி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். நாமக்கல்லில் தமிழக குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரேயா பி சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் தண்ணீர் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு அவர் வழங்கினார். விருதுநகரில் வெள்ளையாபுரம் ஊராட்சி பள்ளியில் தண்ணீர் சேமிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி உறுதிமொழி வாசிக்க மாணவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். தேனி மாவட்டம் கீழ வடகரை ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சியில் உலக தண்ணீர் தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது.
இதில் பெண்கள் கலந்து கொண்டு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கோவை மாநகராட்சியில் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. இதையடுத்து ரூபாய் 21.42 கோடியில் 63 இடங்களில் புதிய சாலைகளை போட மாநகராட்சி திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நிதிநிலையை காரணம் காட்டி சாலை அமைக்கும் பணிகளை மாநகராட்சி ரத்து செய்துள்ளது. உலகளவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து முதலாவது தடுப்பூசி செலுத்தாத 50 லட்சம் பேர்களையும், இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தாத 1,32 லட்சம் பேர்களையும் கண்டறிந்து மெகா தடுப்பூசி முகாம்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை வீரமாகாளியம்மன் கோயில் பங்குனி தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாடு, கரிச்சான் மாடு, நடுமாடு, ஒற்றை மாடு, பூஞ்சிட்டு மாடு என 5 பிரிவுகளாக நடைபெற்றன. தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நீர்வழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என நீர்வழிச்சாலை நிபுணர் ஏசி காமராஜ் தெரிவித்துள்ளார். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த காமராஜ், தமிழகத்தில் அனைத்து ஆறுகளிலிருந்து ஆண்டுதோறும் ஏராளமான தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதாகவும், கடலுக்குள் செல்லும் தண்ணீரை நீர்வழிச்சாலையின் மூலம் சேமிக்கலாம் என யோசனை தெரிவிக்கிறார். இது தமிழ்நாட்டில் அனைத்து ஆறுகளும் பாலாறு தாமிரபரணி எல்லா ஆறுகளும் இணைக்கிறது மட்டுமில்லை, தண்ணி தேய்க்கிடும். சமமாட்ட கால்வாயில் தண்ணி தேய்க்கிட்டு இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, எந்த ஆறு தண்ணி வந்தாலும் எந்த ஆறுக்கும் போகும். அதாவது காவேரி தண்ணி வந்தாருனாக்கா இங்கே வைகைக்கு வரும், வைகையில் தண்ணி வந்தால் அது காவேரிக்கும் போகும். இதாவது நியூ கான்செப்ட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். கால்நடை தீவன பொருட்களின் விலை உயர்ந்துள்ள நிலையில் பால் கொள்முதல் விலையை 10 ரூபாய் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் நாமக்கல் ஆவின் நிர்வாக அலுவலகம் முன்பு தமிழக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வாழ்வச்சகோஷ்டம் பகுதியில் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் அப்பகுதியில் உள்ள குளம் மாசடைவதாக புகார்கள் எழுந்துள்ளன. எனவே கழிவுநீர் குளத்தில் கலப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி 8வது வார்டு பாலாஜி நகரில் கழிவுநீர் வாய்க்கால்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலையோரம் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பேரூராட்சி அதிகாரிகள் 1 மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை, பள்ளிக்கூடத்தில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். குண்டம் திருவிழாவில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரியில் வீடு ஒன்றில் புகுந்த வெள்ளை ஆந்தையை வனத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். வெள்ளை ஆந்தை அபூர்வமாகவே காணப்படுவதால் அதனை வனத்துறையினர் நாகர்கோவிலில் உள்ள தலைமை வனத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர். பண்ணாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரோடு மாவட்டம் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது.
இதில் ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த குண்டம் திருவிழாவின் கழுகு பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் காணாமல் போன 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு இன்று அபிராமி அம்மன் சன்னதியில் 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மதுரை கரிமேடு அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் நேற்று இரவு புகுந்த அடையாளம் தெரியாத கும்பல் அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. இதில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்புடைய உபகரணங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் போலீசில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மாத வாடகை செலுத்தாதவர்களின் கடைகளை பூட்டி சீல் வைக்க நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன் காரணமாக கடந்த சில நாட்களில் 2 கோடி ரூபாய் வரை வாடகை பாக்கி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஜல்லிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருப்பூர் வனக்கோட்டம் சார்பில் உலக காடுகள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் காடுகள் மற்றும் காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து காடுகள் குறித்து விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உரிமைகளையும் கிராம ஊராட்சி செயலர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட காலனி பகுதி மக்களுக்கு கடந்த 10 தினங்களுக்கு மேலாக முறையான குடிநீர் வழங்கப்படாத நிலையில் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். NLC 2வது சுரங்க விரிவாக்க பணிக்காக கரைவெட்டி கிராமத்தில் நில அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கிரிவலம் வந்த நல்லூரில் சுமார் 400 ஏக்கர் கொண்ட வீர பராக்கிரம குளம் உள்ளது. இந்த குளத்தில் ஏராளமான முள்செடிகள் மரங்களாக வளர்ந்துள்ளதால் மழைநீர் தேங்காமல் வறண்டன. இந்நிலையில் JCB இயந்திரங்களின் உதவியுடன் 4 ஊராட்சி தலைவர்கள், போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து குளத்தில் உள்ள முள்செடிகளை அகற்றி சீரமைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதியகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.